உலகம் முழுவதும் குழப்பம், அநியாயம் அதிகரித்து மனிதர்கள் பயத்தில் வாழும் காலமது. நீதியை தேடி மக்கள் அலையும் நேலமது. அந்த நேரத்தில் ஷாம் நிலத்தில் எழுந்தான் சுஃபியானி. அவன் ஆட்சி பயமும் கொடுமையும் நிறைந்தது. அவன் பெயரே மக்களின் இதயத்தில் அச்சம் விதைத்தது. நல்லவர்களை துன்புறுத்தி நியாயத்தை மிதித்து அவன் படைகள் எல்லா இடங்களிலும் அழிவை பரப்பின. ஆனால் மக்காவில் அல்லாவின் இல்லம் அமைதியாக இருந்தது. அங்கு மக்கள் இன்னும் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அமைதியின் நடுவில் ஒரு தலைவன் தோன்றினார். நீதிக்காக எழுந்தவர், இமாம் மஹ்தி. மக்கள் அவரைச் சுற்றித் திரண்டார்கள். அவருக்கு விசுவாசம் அளித்தார்கள். நீதியின் பாதையில் நடப்போம் என்று உறுதியெடுத்தார்கள். இதை கேட்ட சுஃபியானி கோபத்தில் எரிந்தான். அவன் பெரிய படையை மக்கா நோக்கி அனுப்பினான். ஆனால் அல்லாவின் ஆணை வந்தது. பாலைவனம் திறந்து அந்த படையை முழுவதும் விழுங்கியது. இது ஒரு பெரிய அடையாளம். நேரம் வந்தது. நீதியும் அநியாயமும் நேருக்கு நேர் நின்றன. உண்மை மற்றும் பொய் மோதிய அந்த தருணம். இறுதியில் நீதியே வென்றது. அநியாயம் அழிந்தது. உலகம் மீண்டும் ஒளியை கண்டது. அமைதி திரும்பியது. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நீதியும் நன்மையும் உலகம் முழுவதும் பரவியது.